அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஸ்வசித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கு நிறைவாக போற்றி. ஜென்ரல் விஷயங்கள் சில. ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 600 ஸ்கொயர் ஃபீட் வித் அட்டாச் டாய்லெட்டு. ரெண்ட் 45,000 பர் மந்த்து, அட்வான்ஸ் 5 lakhs. செகண்ட் ஃப்ளோரில் 600 ஸ்கொயர் ஃபீட்டு வித் அட்டாச் டாய்லெட்டு, rupees 42,000 பர் மந்த்து ரெண்ட்டு, அட்வான்ஸ் 5 lakhs. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷாப் இருக்குது, 150 ஸ்கொயர் ஃபீட்டு வித் காமன் டாய்லெட், rupees 22,000 பர் மந்த், அட்வான்ஸ் 3 lakhs. இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னா, காளியம்மன் கோயில் தெரு, நடேசன் நகர், விருகம்பாக்கம், சென்னை 92. இது கோயம்புத்தூருக்கு பக்கத்தில், மன்னிக்கவும், இது கோயம்பேடுக்கு பக்கத்தில். அந்த கமர்ஷியல் பில்டிங் ஜஸ்ட் ஆப்போசிட் டு பஸ் ஸ்டாண்ட், நெக்ஸ்ட் டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் நெக்ஸ்ட் டு மெட்ரோ ஸ்டேஷன். இதில் 24 hours வாட்டர் சப்ளை உண்டு வித் செப்பரேட் இபி மீட்டர்ஸ். யாராவது இன்ட்ரெஸ்டட்னா ஜஸ்ட் சாய் சிவாக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 9442636363. ஒன்று. ரெண்டாவது திருக்கோஷியூர் தங்க விமானம். இந்த தங்கம் கொடுத்து வரலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக அந்த தங்கம் ஒட்டுறதை பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, கடவுளுடைய சுவாமிநாத பெருமாவோட அனுகிரகம் இருந்ததுன்னா ஒட்டுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் 25 ஏப்ரல் காலைல 9லேருந்து 10 மணிக்கு திருக்கோஷியூர் போங்க. என்னால் வர முடியாத சூழ்நிலை. நிச்சயமாக பெரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன். ஸோ 9843648985. திரும்பவும் சொல்கிறேன், 9843648985. திரு நாகராஜன் அவங்களோட நம்பர். அவரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவார். 98 436 48 985. அண்டு எங்களுடைய அந்த ஆண்டாள் வாஸ்து அகாடமி, அதோடைய கெஸ்ட் லெக்சர் நான் 18th of May மணி ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். அண்டு 7th May அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கான நம்பர் 9840394600. திரும்ப சொல்கிறேன், 98 403 94 600. இது திருகோவிந்தன், கைலை கோவிந்த், புதுக்கோட்டை மனோகர் 2 பேரும் கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் ஒரு நாள் சைக்காலஜி, ஒரு நாள் மணி ஒர்க் ஷாப், 2 விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறேன். நம்பர் 2 ரகு அண்ட் அனந்தகிருஷ்ணன் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓவரால் சென்ஸை. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 98 403 94 600. அண்டு நிறைவாக ஒரு ஜென்ரலான விஷயம் என்னென்னா, காளிமலை 12 மே அன்னதானம் அன்றைக்கி ஊரே ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி நாம் அனைவருமே பிளான் பண்ணிப்போம். இரவு அந்த ஸ்பெஷல் பூஜை, காளி தாயாருக்கு மலையில் கிட்டத்தட்ட 3700 அடி மலை உச்சியில் நின்று இரவு 12 மணிக்கு நிலவு ஒளியில் தாயாருடைய பூஜை சொல்லும்போதே ஒரு உடம்பு ஆடுது. நீங்கள் கட்டாயம் எல்லாருமே வரணும். இப்போ காளிமலை எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அது கிட்டத்தட்ட கேரளா பார்டரு. பத்துக்காணின்ற ஊர் கன்னியாகுமரியில். நீங்கள் கூகுளில் போட்டால் வந்துடும். பத்துக்காணிலேருந்து ஒரு 3700 அடி அந்த மலையில் ஏறணும். ஏற முடியாதவங்களுக்கு மதியம் 3 மணிக்கு அப்புறம் ஜீப் ஃபெசிலிட்டி உண்டு. நாள் முழுவதும் அன்னதானம் உண்டு. அந்த அன்னதானத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாய்ஜாவில் தொடர்பு கொள்ளுங்கள். அது பருப்பு, அரிசி, என்ன வேணால் பண்ணலாம். பட் ஆனால் கேட்டுட்டு போனாங்க. ஏன்னா அந்த அரிசி எந்த அரிசி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. நீங்கள் தேவைப்பட்டா அந்த ஷாப்புக்கே டேரெக்டாக பே பண்ணிடலாம். கன்னியாகுமரியில் அது முழுக்க காளிமலை சேவா ட்ரஸ்ட்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற கோயில். இது கவர்மெண்ட் கோயில் கிடையாது. அதனால் 100% இது போன்ற கோயில்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அரசாங்க கோயிலில் நம்ம பணத்தை கொடுத்துட்டு நம்ம உண்டியல் பணத்தை வச்சு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு அரசாங்கம் நிறைய தவறான விஷயங்களை பண்ணிட்டு இருக்க இடத்துல இது நமக்கான கோவில், இது நம்மளோட கோயில்ன்றது உணர்வோட, அது உண்மையும் அதுதான், நம்முடைய கோயில் தான் அது. ஸோ நாம் எல்லோருமே மே 12 சித்ரா பௌர்ணமி அன்று காளிமலை நோக்கி போவோம். இந்த காளிமலை ஒரு இந்த தமிழ்நாடே தூக்கி வச்சு கொண்டாடப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அவ்வளோ அற்புதமான ஒரு க்ஷேத்திரம்.
கவனிக்கப்படாத க்ஷேத்திரமாகவே இவ்வளோ நாள் இருந்துடுச்சு. இந்த பால சாஸ்தா பிரமாதமாக இருக்குது. அகஸ்தியர், அந்த அதுவும் குறிப்பாக அந்த நாகர், சுயம்பு நாகர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நான் ஆயிலத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். பௌர்ணமி முழு நிலவில் காளியை வேண்டுவது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். நம்ம வந்து திருச்செந்தூர் கூட இந்த முறை நம்ம தள்ளி வச்சுக்கலாம். எல்லோருமே வந்து காளிமலை நோக்கி பிரயாணப்படுவோம். நீங்கள் வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு நான் கீழே இருந்து மலை ஏறலான்னு இருக்கேன். பூஜை முடிச்சுட்டு தான் கீழே வரணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோருமே அதே போல் பிளான் பண்ணிங்க. ஒரு 3 மணிலேருந்து ஒருத்தராக ஒரு டீமாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோன்னா வெள்ளன்குண்டை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த பொங்காலை ஃபங்க்ஷனை. பொங்கல் என்பது பொங்கல். ஸோ நம்ம எல்லோருமே அந்த காளிமலைக்கு நம்ம இப்போயே ப்ரிப்பேர் பண்ணுவோம். சப்போஸ் என்கிட்ட பணம் இல்லை, நான் காளிமலைக்கு வரணும், எனக்கு வந்து ஆசை இருக்குது, என்னை கூப்பிட்டு போவீங்களா சொக்கலிங்கம்னா நிச்சயமாக கூப்பிட்டு போகிறோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது எங்கள் ஊர்லேருந்து கூப்பிட்டு போங்க, உங்கள் பேர்லாம் எங்கேயும் சொல்ல மாட்டோம். ஏன்னா எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, என் டீமுக்கு ஒரு மரியாதை இருக்குது. என்ன குற்றச்சாட்டு என் டீமில் சொன்னாலும் பணம் ஏமாத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்கள் தெளிவாக இருக்காங்கனால யாரும் பணம் கொடுத்தவங்க யாரும் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அது மாதிரி பணம் யாருக்கு கொடுத்தோன்றதையும் நாங்கள் யாருக்கும் சொன்னதும் இல்லை. ஈ என்று இடத்தில் இழிவானது, ஈ என்று அதனும் இழிவானது, கொல் என்று கொடுத்தல் உயர்வானது, கொல்லை என்று அதனும் உயர்வானது. அப்போது ஒருத்தன் வந்து கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது அது தவறு. அந்த அந்த அதோட முக்கியமான விஷயம் கொடுத்ததை வந்து 4 பேர்கிட்ட சொல்கிறது அது ரொம்ப மோசம். இது 4 லைனில் இல்லாத ஒரு விஷயம். அதனால் இது வரைக்கும் யாரை மாதிரி குத்தி காட்டி பேசுனதில்லை. தயவுசெய்து இந்த சர்வீஸ் அவைல் பண்ணுங்கள். நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் எங்கேருந்து வேணால் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணால் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் ஆட்களை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது வந்து இந்த பௌர்ணமிக்காக இந்த விஷயம் மட்டுமல்ல. எந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறோம் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ. இப்போ சமீபத்தில் கூட நான் திருச்செந்தூர் வந்ததில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார், தஞ்சாவூரை சேர்ந்தவர். இப்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பிழையாக நான் பார்க்கின்றேன். அந்த நம்ம இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. கட்டாயம் போகணும். நம்ம கோவிலில் நம்ம போகாமல் யார்? அப்போது அந்த வகையில் எந்த கோயில்னாலும் ஜஸ்ட் லெட் அஸ் நோ. 9442636363 9442636363 நிச்சயமாக நாம் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம். இன்றைக்கி பார்க்க வேண்டியது 2 விஷயங்கள் தான். நேற்று சொன்னதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய டாப்பிக்கு. அந்த முதல் விஷயத்து சின்ன டாப்பிக்கு. இப்போ வந்து கடவுள் வந்து மனுஷ ரூபா ரூபே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வந்து வேல் வச்சுக்கிட்டு நான் தான் முருகன் இதை செய் அப்படின்னு சொல்ல மாட்டார். கழுத்தில் பாம்பை போட்டுக்கிட்டு நான் தான் சிவன் இதை பண்ணுன்னு சொல்ல போகிறதில்ல. மகாலட்சுமி வந்து ஒரு காலை அமுக்கும்போது பெருமாள் அப்படியே அனந்த சயனம் பண்ணிக்கிட்டு ஒரு பாம்பு மேலே படுத்துக்கிட்டு நான் தான் பெருமாள்னு சொல்ல போகிறதில்ல. அல்லாவும் அப்படி தான், இயேசுவும் அப்படி தான். அந்தந்த மதத்தை நம்மளுக்கு அந்தந்த கடவுள் முக்கியம். அதுதான் உண்மையும் கூட. அப்போது அந்த மனிதர் ரூபத்தில் ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒரு இன்புட் கிடைக்குது. அந்த இன்புட்டை அந்த கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க நெக்லெக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கான பிரச்சனையை அவங்க பார்க்குறாங்க. நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு பெண் பார்க்குற இல்லை மாப்பிள்ளை பார்க்குற படம்னு வச்சுங்களேன், ரொம்ப சீரியஸாக சொல்லுவாங்க. இந்த பெண் பாருங்கள், இவங்களே கால்குலேட் பண்ணிப்பாங்க. அவன் வசதி கம்மி, அந்த பொண்ணு வந்து கட்டையாக இருக்கும், குட்டையாக இருக்கும், கருப்பாக இருக்கும், அவங்க அப்பா குடிகாரன், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி அதை தட்டி கழிப்பாங்க. ஆக்சுவலாக விதிப்படி அந்த சொன்ன நபர் வந்து அந்த குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவராக இருப்பார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னா அவங்க பையன் ஓஹோன்னு போயிடுவான். அதான் விதி. கடவுள் அப்படி ஒரு சான்ஸ் கொடுப்பார். அதை நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க ஸ்டேட்டஸ், பெரிய கார், பெரிய திருமணம், பெரிய பங்களா, பெரிய நிலப்புலன்கள், பெரிய பேர், அது மாதிரி பார்த்து நிறைய பேர் தங்களையும் தொலைத்து தங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையும் தொலைச்சிருக்காங்க. நீங்கள் அப்படி தொலைச்சிடாதீங்க. வயசு வருஷா நல்ல பையங்க பாருங்கள். இல்லைங்க அவன் சொத்தே கிடையாதுங்க, என் பொண்ணை எப்படிங்க நம்பி கொடுக்குறது? அவன் வந்து ஆள் 10,000 சம்பாதிக்கிறான், 20,000 சம்பாதிக்கிறான், அவன் நம்பி எப்படி கொடுக்குறதுங்க? இல்லைங்க அவன் டேலண்டடுங்க, நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன்,
பொய் சொல்ல மாட்டான், குடிக்க மாட்டான், சிகரெட் கிடையாது, ரொம்ப நேர்மையான பையன். இல்லைங்க அதெல்லாம் சரியாக இருக்குங்க, ஐடி படித்ததாங்க நம்ம கரெக்டாக இருக்குங்க, மாதம் ஒரு 5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பாதிச்சாதாங்க நம்ம பொண்ணுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து 10,000 உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேபி நான் நல்ல பையன் சொன்ன பையனோட சம்பளம் 60,000 70,000 வச்சுங்க. எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் உள்ள மாப்பிள்ளை தான் வேணும், எனக்கு மில்லு வேணும், எனக்கு வந்து எத்தனை ஏக்கரா பூமி இருக்குது அப்படின்லாம் வந்து தட்டி கழிச்ச ஆட்களும் உண்டு. இன்ஃபேக்ட் நானே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில பெண்கள்லாம் வந்து நீங்கள் ஏதாவது நல்ல இடத்துல டெய்லரிங் போங்க, சிலர் வந்து கடல் கடந்து துபாய் போயிட்டு வாங்க, மிடில் ஈஸ்டில் ஏதாவது ஒரு கண்ட்ரி போயிட்டு வாங்க, ஏதாவது இஸ்லாமிக் கண்ட்ரி ட்ராவல் பண்ணிட்டு வாங்கன்ட்டு. ஆனால் ஆண்டாள் பொதுவாக நான் சொல்கிறேன், இன்னி வரைக்கும் அது போல் ஒருத்தரும் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த பெண்களுக்கு அதுக்கப்புறம் திருமணம் நடந்திருக்கு. 36 வயதுக்கு அப்புறம் திருமணம் நடந்திருக்கு. 32 வயசில் திருமணம், அந்த பெண் வந்து விதவையானது மிச்சம். 29 வயசில் ஒரு திருமணம், அந்த பெண் வந்து கணவரோட இல்லை, அம்மா வீட்டில் இருக்கா. அண்டு ஐரன் என்னென்னா வந்து என்ன சோகன்னா, ஒரு உதாரணத்துக்கு 100 பேர்னு வச்சுக்கலாமே, 3 பேர் கதை எப்படி, மிச்சம் 97 பேர் கல்யாணம் ஆகலை. நம்ம கடவுள் கிடையாது. இப்போ நான் வந்து என்ன ரெஃபரன்ஸாக வச்சு நான் சொல்கிறேன், நான் கடவுள் கிடையாது, நான் சாதாரண மனிதன், தப்பும் தவறுகளும் செய்த நிறைந்த ஒரு மனிதனாகவே நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நதிமூலம் ரிஷிமூலம் பார்க்காம சொல்கிறவர் என்ன நோக்கத்தை சொல்கிறாருன்றதை நம்ம கவனிக்கணும். அப்போது அந்த சிக்னல்ஸை இன்ஃபர் பண்ணுறதுக்கு, அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுக்கு நாம் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். சமீபத்தில் கூட ஒரு இடம் விஷயத்தில் ஒரு தம்பி வந்திருந்தார், ஒரு நல்ல பையன், ஒன்றும் எந்தவித தவறான ஒரு இதுவும் கிடையாது, நிறைய டொனேட் பண்ணக்கூடிய ஆள். வந்து நான் சொன்னேன், ஒரு வாடகை வீடு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்து அந்த வீடை பார்க்காமவே இல்லை நான் போகிற வீட்டுக்கே போய்க்கிறேன், எனக்கு எதுவும் கமிஷன் வர போடல, நான் கமிஷன் போட போகிறேன் ஃபேஸ்புக்கில், அதுலேயும் வந்து அந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்ண போகணும் நம்ம தெளிவுபடுத்திடுவோம். பட் இந்த இடத்துல அவர் அதை நெக்லெக்ட் பண்ணுறாரு. எனக்கு அது வருத்தமாக இருந்தது. எனக்கு ஒரு 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 பெண் ஒருத்தவங்க உண்டு வேளச்சேரியில், அவங்க வந்து சிவகங்கையை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலை. அவங்களுடைய விஷயத்தில் வந்து அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கல, நான் என்னோடய இன்புட்டை சீரியஸாக எடுத்துக்கலன்னு அவங்க மேலே எனக்கு வருத்தம் உண்டு. இந்த தம்பியும் வந்து எப்போதுமே எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியவர், எதுக்கு சொக்கலிங்கம் சொல்கிறாரு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க கம்ஃபர்ட் ஜோனில், அதாவது ட்ரெயின் அதாவது நாளைக்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுவோம், பக்கத்துலேயே 100 மீட்டரில் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், நாளைக்கே வந்து ஊர்லேருந்து ஏதாவது வந்து டெத்து செய்தி வந்ததுன்னா உடனே ட்ரெயின் பிடிச்சி போகணும், பஸ்ஸு பிடிச்சி போகணும். இந்த ப்ராக்சிமிட்டியை வச்சு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ரொம்ப பெரிய வருத்தம். அதே போல் வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஒரு ஆஸ்திரேலியாவில் ஒரு அன்பு சகோதரி உண்டு. அவங்க என்ன ஒரு முறை அவங்களோட கணவர் 2 பசங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் பியூர் வெஜிடேரியன், பட் அந்த பசங்க நான்வெஜ்லாம் சாப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் ஒரு விஷயம், அம்மா இது மாதிரி திருவண்ணாமலையில் ஐம் நாட் அ புரோக்கர், திருவண்ணாமலையில் ஒரு இடம் இருக்குது, இடம் வந்து இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இடத்துல வாங்குங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இமீடியட்டாக வாங்கினாங்க. அந்த ப்ரோக்கரேஜ் வாங்கினவரும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணார், அண்ணா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு. அப்பா நீ உழைச்சது எனக்கு என்னப்பா, நான் என்ன உழைச்சேன்னா, நான் ஆளை காமிச்சு விட்டேன், நல்ல இடம் பிரச்சனை இல்லாத இடத்த கொடுன்ட்டு. அந்த இடம் 2,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்போ அது ஒட்டின பிளாட் வந்து இப்போ 4,000 ரூபாய் ஆகிடுச்சு. அப்போது ஒரு இது வந்து நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். ஒரு சம்படி சேஸ் வந்து இது நல்லது, இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், பெட்டரான விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னா ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க. என்ன பியூட்டினா, அந்த ஏற்றுக்கிட்ட சகோதரி வந்து முழுக்க சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட, நான் என்ன சொல்லலாம் கரெக்டாக இருக்கும். அவங்க கணவருக்கும் அவங்களும் பார்த்திங்கன்னா, கணவர் அந்தளவுக்கு ₹1 கூட கணக்கு பார்க்கக்கூடிய ஆள் அவர். பட் இவங்க கொஞ்சம் நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆள், நல்ல தாராளமாக இருக்கக்கூடிய ஆள், ரொம்ப பர்ஃபெக்டான ஃபிகர் அந்த அம்மா. அப்போது எப்படி அந்த அம்மாவுக்கு அது ஏறுது? மேபி இன்னொருத்தர் வந்து இந்த இடம் வாங்குங்க, இந்த இடத்துக்கு போங்க, ரெண்டில் இருங்க, இந்த வீடு நல்ல வீடு அப்படின்னு யாரோ சொல்கிற இடத்துல ஏன் வந்து அந்த குறிப்பை அவங்க வந்து தவற விடுறாங்க அப்படின்றது ஒரு 2வது விஷயம். நான் ஐ வில் கம் டு த பாயிண்ட். அப்புறம் வந்து இதே போல் வந்து தொழில் ரீதியாக, அப்புறம்
இப்போ இந்த தொழில் பண்ணுங்கள், இது நீங்கள் மார்க்கெட் நல்லாயிருக்கு, இந்த கடையை எடுத்து பண்ணுங்கள், இந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். இப்போ கூட சமீபத்தில் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பின்னிங் மில் பற்றி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு திருப்பூர்லேயே ஒரு டாப் 10ல் ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, மரியாதைக்குரிய ஒரு மனிதர், ஒரு பிரம்மாண்டமான மனிதர். நீங்கள் இப்போ திருப்பூர் டாப் 5ல் இருக்கக்கூடிய ஒருத்தர்லாம் வந்து அவரை தான் குருவாக வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஐயா இது போல் இந்த பக்கமே வந்துடாதீங்க, இந்த ஸ்பின்னிங் மில் ஆரம்பிக்கிறதெல்லாம்ட்டு மார்க்கெட் படுமோசமாக இருக்குது. அப்போது அவர் சொல்லி வச்சப்பறம் அவங்க பையன்கிட்ட அப்டேட் பண்ணுறேன், அப்பா அது மாதிரி சொன்னாங்கன்னு, அப்பா சொல்கிறத கேளுங்க. அப்போ அவர் அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஸ்பின்னிங் மில்லை பொறுத்த வரைக்கும் நூல் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும், அந்த ரேட்டை வந்து இண்டஸ்ட்ரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பஞ்சுக்கான ரேட்டையும் இண்டஸ்ட்ரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. என்ன பஞ்சு ரேட்டு வாங்கிக்கணும், நம்ம என்ன ரேட்டுக்கு நூல் கொடுக்கணுன்றதையும் 3ஆவது ஆள் தான் தீர்மானிப்பாங்க. உங்களுக்கு தெரியாத தொழில் தலையிடாதீங்க, அந்த தொழிலுக்கு மட்டும் வந்துடாதீங்க, மார்க்கெட் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அதை மீறி அண்ணன் அவ்வளோ பெரிய நாலேஜபிள், என் மேலே பாசம், அதிகமான பாசம் உள்ள ஆள், மரியாதை உள்ள ஆள், அந்த திருப்பூர்லேயே ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் சொல்கிறத மீறி நான் பண்ணேன்னா நான் மாட்டிப்பேன். நான் என்ன பணம் லாக் ஆகிடும், நான் ஏதோ லோன் போடுறேன், ஒரு 10 பேரை கடன் வாங்குறேன், ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு 15 கோடி 20 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன்னா இன்னொரு டைமில் நான் காணாமல் போயிடுவேன். அப்போ அந்த இடத்துல அந்த ஐயா சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன், இந்த தொழில் நம்ம பண்ணக்கூடாது ஐயா, ஏன்னா அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அப்போது இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க, ஒருத்தர் நல்ல விஷயம் சொல்கிறாரு, அதை ஒருத்தர் ஏற்றுக்கிறாரு, இன்னொருத்தர் அதே ஆள் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அதை ஒருத்தவங்க ஏற்றுக்கல. இப்போ நான் ஏற்றுக்கிட்டேன், இன்னொருத்தர் வந்து இதே போல் தொழில் ஆரம்பிக்கும், ஏற்றுக்கல. ஒருத்தர் வந்து இப்போ வாடகை வீட்டுக்கு நல்ல வீடுங்க போங்கன்னு சொல்கிறேன், அவன் போகலை. வேறையும் வந்து சம்மந்தமே இல்லாமல் நான் யூடியூப்பில் போட்டதை வச்சு வேற ஒருத்தவங்க பிஎஸ்என்எல் வேலை பார்க்குறவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் போகவே இல்லை, அவங்க காலில் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த ஓனர். சரி, எனக்கு எந்த ப்ரோக்கரேஜும் கிடையாது, நான் திரும்ப, ஏன்னா எல்லாருமே யூடியூப் பார்க்குறாங்க, எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும், நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே. இப்போ நான் சொல்கிறேன், ஆஸ்திரேலியாவில் ஒரு என்னோடய அன்பு சகோதரிக்கு சொல்கிறேன், இந்த இடம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு, அவங்க 100% அவங்க கணவரோட என்னை நம்புவாங்க, அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் என் மேலே உண்டு. அவங்க உடனே வாங்கிக்கிறாங்க. திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல வாங்கிக்கங்கன்னு சொல்கிறேன், அங்கே போய் தேடி பிடிச்சி உங்கள் புருஷனை பார்த்து வாங்கிக்க சொல்லுங்கன்ட்டு. உடனே 4 மாதம் 5 மாதம் வந்து வாங்கிட்டாங்க. தே டிட் இட். வேறன் வந்து வேற ஒருத்தருக்கு வந்து இது நல்லதுங்க, இது பண்ணால் நல்லதுன்னு யாரோ XYZ சொல்கிறாங்க, அதை கேட்கல. அப்போது இந்த ஒரு 3-4 பெண் ஆண் இதெல்லாம் சொல்லலை, எல்லாத்தையும் சேர்த்து எப்படி ஒரு மெசேஜ் வந்து அக்செப்ட் பண்ணப்படுது, ஏன் அது நிராகரிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் உண்டு இதுக்கு பின்னாடி. அது என்னென்னா, அந்த பெரிய விஷயம்னா ஏதோ வந்து ஒரு 3 டன்னுக்கு கருத்து கிடையாது, ஒரு சின்ன விஷயந்தான் அது. ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய பொருள் இருக்கின்றது. இது வேற ஒன்றும் இல்லை, அஜாக்கிரதை. ஜாக்கிரதையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நேர் எதிர்ப்பு தான் அஜாக்கிரதை. இது குழந்தை கூட தெரியும். அஜாக்கிரதை உணர்வு, நாம தான் நல்லா இருக்குமே, இவன் என்ன சொல்கிறது, இவனுக்கு என்ன தெரியும், நாம் தான் கடவுளை கும்பிட்றோமே, பார்த்துப்பாரு. இந்த அஜாக்கிரதை உணர்வு தான் என்ன பண்ணோம்னா, யாராவது நம்பி பணம் கொடுப்போம், அவங்க ஓடி போயிடுவான். யாராவது நம்பி ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டிருப்போம், நம்ம கோர்ட்டில் போயிட்டுருப்போம். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு வந்து இப்படி தான் வந்து ஒருத்தவங்களுக்கு பைக்குக்கு வந்து செக்கு கொடுக்குறா. நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு, அது இன்றைக்கும் வந்து இஎம்ஐயாக தான் கட்டிகிட்ருக்காங்க. பைக்கை எவனோ ஓட்டிகிட்ருக்கான், கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு இது கிடையாது. அந்த ஒரு நம்ம பைக் வாங்கிட்டோமே அடுத்தவங்க காசில் நம்ம அதுக்கு பணம் திருப்பி தரலாம் கிடையாது. அவங்க கேரே பண்ணல, இவங்க கட்டி ஆகணும். ஏன்னா கட்டலைன்னா செக்கு பவுன்ஸ்னால் இவங்களுடைய சிபில் ரேட்டிங் கம்மியாகிடும். அப்போது இதுக்கெல்லாம் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா, இது போன்ற இடத்துல அந்த அஜாக்கிரதை உணர்வு ஏன் வருது அப்படின்றது இதுக்கு அடுத்த கேள்வி. அஜாக்கிரதை உணர்வுனால இந்த ப்ராப்ளம் நடக்குதுன்றது ஒன்று. இது ஏன் வருது அப்படின்னும் போது, அதுதான் வந்து நம்ம எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம கடவுள் பார்த்துப்பாரு, இது நம்பிக்கைன்றது வேறு. இப்போ அதே கடவுள் தான் வந்து நீங்கள் சதுரகிரி போனீங்கன்னா நாயாக வருவார். அதே கடவுள் தான் வந்து நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா அந்த ஊருக்கு நான் போகல. அங்கே நிறைய அமானுஷ்யங்கள் நிறைந்த ஊர் தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். நிறைய ஆட்களை நான் பார்த்துருக்கேன், அமானுஷ்யங்கள் நிறைந்த ஆட்களை பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் மாயமாக இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா
அவங்க பண்ண அமானுஷ்யங்கள், ஒரு சித்திகள், இது மாதிரி நிறையா சொல்லலாம். அப்போது நெட் எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் என்பது உண்மை. ஆனால் அதே கடவுள் யாரோ ஆட்கள் மூலமாக, அது வந்து சித்தராக இருக்கலாம், கடைக்காரனாக இருக்கலாம், ஒரு விறகு விற்கிறவனாக இருக்கலாம், ஒரு டோல்கேட்டில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை இன்புட்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. சார் பார்த்து போங்க, அங்கே வந்து ஒரு ஆயில் வண்டி கவுந்திருக்கு, சார் பார்த்து போங்க, அங்கே நிறைய பஞ்சர் கடையில் பஞ்சர் வந்து வண்டிலாம் ஓரமாக நிற்குது, அப்போ ஏதோ ஆணி ஏதோ அந்த இடத்துல கொட்டியிருக்கு போல் இருக்கு. இது போல் தனக்கு சம்மந்தம் இல்லைனா கூட, இப்போது நீங்கள் இன்னும் கூட சொல்லலாம், தனக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இது போல் நிறைய பேர் இருக்கும்போது நம்ம வண்டியில் போயிட்டுருப்போம், ஹெல்மெட் போடாமல் போவோம். உடனே எதிர்க்க வரோம் சொல்லலாம், சார் அங்கே போலீஸ் நிற்கிறாங்க கேர்ஃபுல்னு சொல்லுவோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து வேறு ரூட்டில் எடுத்துகிட்டு இல்லை ஹெல்மெட்டை போட்டுட்டு போனோம், ஏதோ ஒரு டிசிஷன் எடுப்போம். நம்ம முட்டாள் மாதிரி போனால் அங்கே 1000 ரூபா கேட்பார், ஃபைன் போடுவாங்க, அப்புறம் 500 ரூபா லஞ்சம் கொடுக்கணும், 500 ரூபா மிச்சன்ற மாதிரி நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த இடத்துல போலீஸ் நிற்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா, அது போல் யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம லைஃப்பில் ஃபுல்லாக இதே போல் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல், இந்த இன்புட் இல்லாமல் நம்ம ட்ராவல் இருக்கவே இருக்காது. அப்போ அதை வந்து நம்ம நிராகரிக்கிறோம், அதை வேண்டான்னு சொல்கிறோம், அதை தாண்டி போகிறோம், அதை கடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய அஜாக்கிரதை. அப்போ அந்த 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 ஏற்கனவே சொன்னதா, அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால தான் எல்லாமே எனக்கு இருக்குது, என்னை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 1923 சிகாகோ பீச் எட்ஜ் வாட்டர் ஹோட்டல் அப்படின்னு கூகுளில் போட்டு பாருங்கள். உலகத்துடைய 9 பெரிய பணக்காரர்கள், ஃப்ரேசர், க்ரூட்டன், நிறைய ஒரு 9 பேர், அது பெரிய ஒரு டீம் ஆஃப் பீப்புள். அவங்க தான் வந்து உலக பொருளாதார சந்தையை கையில் வச்சுருந்தாங்க. அமெரிக்காவோட 9 பெரிய பணக்காரர்கள் 27 வருடங்கள் கழித்து என்ன நடந்தது அப்படின்ட்டு தான் நீங்கள் கவனிக்கணும். அவங்க வந்து இன்றைக்கி 1923 எட்ஜ் வாட்டர் பீச் ஹோட்டல்ன்ற அந்த வருஷத்தில் சிகாகோவில் அந்த ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. நம்ம அடுத்து இந்த எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கின்ற இடத்துல. ஆனால் 27 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அதில் ஒருத்தர் 2 பேர் செத்து போய்ட்றாங்க, ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறான், ஒருத்தர் மென்டல் ஆகிடுறான், ஒருத்தர் பேங்க்ரப்ட் ஆகிடுறான். அதில் ஷேர் புரோக்கர், அந்த மினிஸ்டருடைய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், எனர்ஜி கார்பரேஷன் சேர்மன். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் அவுட் பண்ணி பாருங்கள், நீங்கள் அசந்து போயிடுவீங்க. இது வந்து நம்ம இதெல்லாம் இருக்குது, கூகுளில் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி கூகுளில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதெல்லாம் பிரபஞ்சம் ஃபுல்லாக இதே போல் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஒமிட் பண்ணி நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு முட்டாள்தனமாக, கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அந்த கடவுள் உங்களோட நம்பிக்கைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யார் மூலமாக சொல்லும்போது அதை நீங்கள் ஓவர்டேக் பண்ணி உங்களுடைய சௌரியத்துக்கு வாதங்களை வைத்து நீங்கள் முன்னெடுக்கும் போது தான் பிரச்சனைகள் வெடிக்கின்றது, பிரச்சனைகள் பூதாகரமாக இருக்கும். நான் இன்றைக்கும் இந்த பொதுவாக யாரை பற்றியும் பேச மாட்டேன். சொக்கலிங்கம் என்னுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியில் நான் கிளைண்ட்கள் பற்றி பேசுகிறேன், நல்ல விஷயங்கள் பேசுகிறேன், கெட்ட விஷயங்கள் யாரை பற்றியும் பேசுனதில்லை. ஆனால் என்னால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பர்ஃபெக்டாக என்னை ஃபாலோ பண்ணவங்கள ஒரு 95% நல்லா இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். 5% வந்து இருக்கலாம். ஏன்னா ஒரு 1000 பேர் பிடிக்குன்னா வந்து 100 பேர் பிடிக்காமல் இருக்கலாம், 500 பேர் 50 பேர் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு கேஸ் மட்டும் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு திருப்பூரில் ஒரு 15 இயர்ஸ் பேக் ஒரு ஃபேமிலியை சந்திக்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன் வந்து இது வேண்டாங்க, இது மாதிரி டிசிஷன் இப்படி எடுங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க நான் சொன்னதை கேட்கல. எனக்கு இன்றைக்கும் பெயின். இது போல் ஒரு 50 சம்பவங்கள் தான் என்னை வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த ஒரு உபரி ஃபீல்டை விட்டு வெளில போக வச்சுது. அவங்க வீட்டில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது. 2வது மறுபடியும் என்னை வேறு ஒரு பர்பஸ்க்காக கூப்பிடுறாங்க. என்கிட்ட வந்து பிரிஞ்சு போன நண்பர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு. அப்போவும் நான் சொல்கிறேன், அந்த தம்பிக்கிட்ட நீயும் உங்கள் அப்பா ஒன்றா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி அப்போவும் உதாசனப்படுத்துகிறார். ஏன்னா பணம் இருக்குன்னா என்ன வேணால் பண்ணலாம்ல, அதுவும் திருப்பூர் மக்கள்லாம் சொல்லவே வேணாம்ல, அங்கே பணம் தானே பேசும். அப்போ கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, என்னோடய பேச்சு எடுத்துக்கல. ஒரு சமீபத்தில் அதில் ஒருத்தர் வந்து ஆக்ஷனில் இறந்துட்டார் அப்படின்னு எனக்கு மெசேஜ் போடுறாங்க. இந்த மெசேஜுக்கு நான் வந்து பிஎஸ்பி இருப்ப மாதிரி கை தட்டி சிரிக்க முடியும்? இல்லை வந்து அந்த இடத்துல அந்த டெத்து நடந்து போச்சுன்னு அழ முடியுமா?
அப்போ அந்த இடத்துல சொக்கலிங்கம் ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஃபர் பண்ணி ஏதோ 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி சொல்லியிருக்கான். இப்போ நஷ்டம் யாருக்கு? இப்போ நான் ஏன் இதை வந்து இந்த வழியோடு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் திரும்பவும் சொல்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கேன், 100 முறை இதை வந்து நான் கூட்டிகிட்டு காட்டுவேன். இனிமேலும் இன்றைக்கி எல்லாமே இருக்கின்றது, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். என்ன வேணால் பண்ணலாம். எனக்கு அதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கான ஒரு பெரிய ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. அது வந்து பெயின்னா டு த கோர் பெயின். அந்த பெயினை அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த பெயின் புரியும். இன்றைக்கி யாரோ என்னுடைய விஷயத்தை என்ஜாய் பண்ணுறாங்க, யாரோ என்னால் வந்து நல்லா இருக்காங்க. ஆனால் நான் நல்லா இருக்கணுன்ட்டு கடைசி வரைக்கும் அவர் வந்து மிக சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அசாதாரணமான ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு அவர் மிக சாதாரணமாக இறந்து போயிட்டார், தன்னோட லைஃப்பை முடிச்சுட்டு போயிட்டார். அப்போது நான் அந்த இழப்பு, இது வேற ஒரு இடத்துல பையன் இறந்துருக்கலாம், பொண்ணு இறந்துருக்கலாம், புருஷன் இறந்துருக்கலாம், மனைவி இறந்துருக்கலாம், வயசு வருது, இது மாதிரி என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த வலி எனக்கு இருக்கிறதுனால இதே போல் தான் நான் வலி மற்ற வீட்டில் இழப்புக்கு இருக்கணும் போது அதை நான் வந்து ஒரு நினச்சி சொல்லும்போது கேட்க மாட்டாங்க, கேட்கல. அப்படின்னும் போது இது யாருடைய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அஜாக்கிரதை. ரெண்டாவது வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன். அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஒரு 4 பேர் அப்போ தான் ஏற்றி விடுவான். இப்போ கூட வந்து ஒரு கேம் விளையாடும்போது இந்த மணி ஒர்க் ஷாப்பில் ஒருத்தர் வந்து விளையாடவே மாட்டேன்னு சொல்கிறார். அவன் கூட வந்துவன், ஆடினான்னு அவர் எடுத்த முடிவு. அவர் 2வது வாட்டி அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அவர் வந்து ஆடினார், அவருக்கு தோல்வி ஏற்பட்டது. அப்போ அந்த கூட இருக்கவன் வந்து ரொம்ப கவனிக்கணும். அந்த கம்ஃபர்ட் ஜோனும் இந்த கூட இருக்கிற ஆட்களும் தான் நம்மளுடைய அந்த சிக்னலை ரிசீவ் பண்ண ப்ராப்பராக ரிசீவ் பண்ணி ப்ராப்பராக அதை வந்து என்ன சொல்கிறது, எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை அடைவதை தடுப்பதாக நான் பார்க்குறேன். ஸோ உங்களை எல்லாருமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். யாராவது ஒருத்தர் ஒரு பூம்பு மாடை கூட வரலாம், அம்மா இந்த வீட்டில் நல்லகாலம் பிறக்க போகுது, அவன் பரிகாரம்னு சொன்னால் நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு போகணும்னு சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் சொல்கிறான், ஏதோ ஒரு நெகட்டிவ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் ஒரு படி அரிசி போட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஆனால் அவன் சொன்ன விஷயத்தை கவனமாக இருக்கணும். யூ ஷுட் பி கிளியர். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு 12 அடிக்கு ஒரு பாம்பு வந்தது. என்னை பார்க்க ஈவினிங் வந்து ஒரு அம்மா வராங்க, அவங்க பொண்ணு டாக்டரு. எனக்கு வந்து ஒரு வீட்டுக்கே வந்தாங்க, எனக்கு வேணும் சப்போர்ட் வேணும், கொஞ்சம் வீசிங் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு, நீங்கள் அப்போலோவில் அட்மிட் ஆகி அதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் நான் நேற்று தான் நினச்சேன் சார், சொக்கலிங்கம் சார் பாம்பை பார்க்க போகிறாருன்ட்டு. எனக்கு ஒரு ஷெட்டு ஒன்று உண்டு நான் இருக்கிற இடத்துல. அந்த ஷெட்டு பக்கத்தில் அவங்க ஷெட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், அவங்க ஒர்க்கர்ஸ்லாம் தங்குறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அங்கே நடந்து போகும்போது நினச்சேன், ஒரு செங்கல் இறக்கும்போது நீங்கள் அதே விஷயம் சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்க ஒன்றும் சாமி இல்லை, நானும் சாமி இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கடவுள் கொடுத்து தான் வச்சுருக்கார். காரணம் இல்லாமல் யாரும் மீட் பண்ணுறதில்ல, காரணம் இல்லாமல் யாரும் பிரியறதில்லை. எல்லாருமே ஃபார் பர்பஸ், எல்லாமே ஃபார் வந்து எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மெண்ட், எல்லாமே நொடி துல்லியமாக தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. தயவு செய்து உங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மெசேஜை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணவங்களுடைய பற்றி நான் பேசணுன்னா 100 நாளைக்கு வீடியோ நம்ம பண்ணலாம். பட் அது வந்து புண்ணை வந்து குச்சி வச்சு குத்துற வேலையாக இருக்கும். அந்த வேலையை நான் இன்றைக்கும் பண்ணதில்லை, நேற்றும் பண்ணதில்லை, நாளைக்கும் பண்ண மாட்டேன். ஸோ இட் இஸ் ஆல் இஸ் வெல், அவ்வளோதான். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயணம் என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திக்கின்றேன். இன்னும் நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு அன்பு சகோதரி கூடுவாஞ்சலில் அனிதான்னு உண்டு. அவங்க வந்து சமீபத்தில் அவங்க ஒரு மாடலாக கொடுக்குறாங்க, காளிமலைக்கு ஒரு 7-8 மாடு கொடுக்குறாங்க. பட் அங்கே வந்து வனவிலங்குகள் நடமாட்டதுனால அவங்க கொஞ்சம் யோசித்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க மாடுன்றது அவங்களுடைய பிறப்போட அதாவது உறவோட உறவு, புருஷன் எப்படியோ அதுபோல் பிள்ளைங்க எப்படியோ அதே போல் மாடுகளும். அந்த அம்மா வந்து பற்றி திடீர்னு ஒரு பேச்சு வரும்போது என் கூட இருந்தவர் சொல்கிறாரு, அண்ணா அனிதா சிஸ்டருக்கு வந்து அந்த மாடை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி கொடுக்கணுன்னுட்டு. நான் திடீர்னு யோசிக்கிறேன். திடீர்னு போகும்போது சொல்கிறேன், அனிதாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அனிதா இது மாதிரி
அந்த மாடை வந்து கொடுக்க தானே போகிறீங்க, நான் சொன்னால் கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் யார் சொன்னால் கொடுக்குறேன். இப்போ நான் சனிக்கிழமை வந்து கார்த்திகன் சுங்குவாச்சன் சொல்லி ஒரு லாரி அனுப்ப சொல்லியாச்சு. அந்த லாரியில் 7 மாடும் போட்டு, ஆனால் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா சினையாக இருக்குது, ஒரு மாடு எப்போனா குட்டி போட்டுரும், அதையும் சேர்த்து போட்டு அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட முப்படாதுன்னு ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு கொடுத்துருங்கண்ணே. ஒரு வார்த்தை மாற்றி சொல்லலை. அண்ணன் சொன்னால் என்ன வேணால் பண்ணுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுதான் வந்து என்னை அவங்க புரிந்துக்கிட்டது, நான் அவங்கள புரிந்துக்கிட்டது. அப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்ல மறந்த விஷயம் என்னென்னா, நீங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க. யார் கேட்பார்களோ, யார் கண்ணை மூடிட்டு நம்புவார்களோ, யார் உங்களை சந்தேகப்பட மாட்டார்களோ அவர்கிட்ட மட்டும் உங்களுடைய மெசேஜை சொல்லுங்கள். இல்லைனா எனக்கு இப்போ இருக்கிற மன வருத்தம் மாதிரி நீங்களும் மன வருத்தப்படுவீங்க. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.